ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்மளுடைய கோல் அப்படிங்கிறது இதில் மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையிலுமே ஒரு கோல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவுமே போகும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கும்போது நம்ம கோல் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதோட மட்டுமே நிறுத்திடக்கூடாது. நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ மட்டுமே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வாங்க 3050 ரூபாய் சேமிப்பு திட்டம் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், 2024ஆம் ஆண்டுக்கான பிப்ரவரி மந்த் மணி சேவிங் சேலஞ்ச். அதுக்கான சார்ட் பாருங்கள். 29 நாள் இருக்குங்க இல்லைங்களா? அதில் முதல் 5 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அதுக்கடுத்த 5 நாள், அதுக்கடுத்த 5 நாள், அதுக்கப்புறம் 4 நாள், 29 நாட்கள் மொத்தம். இந்த வருடம் லீப் வருடம் இல்லைங்களா, அதனால் 29 நாட்கள் வருது. நம்ம இது மாதிரி ஒரு சின்ன அட்டவணை போட்டுக்கலாம். எப்படி நம்ம மணி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கன்னா, அதில் 1ஆம் தேதி 10 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். 2ஆம் தேதி 2 பெருக்கல் 20 40 ரூபாய். 3ஆம் தேதி 3 பெருக்கல் 30 90 ரூபாய். 4ஆம் தேதி 2 பெருக்கல் 40 160 ரூபாய். 5ஆம் தேதி 5 பெருக்கல் 50 250. இப்படி எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 பெருக்கல் 60 இல்லைங்க. மறுபடியுமே முதல் 5 நாட்கள் எப்படி தொகை எடுத்து வைத்தோமோ அதே மாதிரி தான் 6ஆம் தேதி 10 ரூபாய், 7ஆம் தேதி 40 ரூபாய். இது மாதிரி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். வாங்க இந்த அட்டவணையை நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மாதிரி நம்ம முதல் 5 நாட்கள் எவ்வாறு தொகை எடுத்து வைக்கிறோமோ அது மாதிரி அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 5 நாள் இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறோம். அதனால் நம்ம இது மாதிரி தான் எடுத்து வைக்க போகிறோம். அதனால் ஃபில் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ 1ஆம் தேதி 10 ரூபாய் எடுத்து வச்சிட்டோம்னா டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2ஆம் தேதி 40 ரூபா எடுத்து டிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நாள் எடுத்து வைக்க போக முடியும்னா உங்களை இதை பார்த்தா இந்த அட்டவணை பார்த்தா தெரிஞ்சதுனால அமௌண்ட் நம்ம டிக் பண்ணிட்டு இருந்தோம்னா எடுத்து வைக்காத நாள் உங்கள்கிட்ட அதிகமாக தொகை இருக்கும்போது எடுத்து வச்சிடலாம். அதுக்காக இந்த மாதிரி அட்டவணை போட்டு நம்ம தொகையுமே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் எப்படி 3050 ரூபா வரும் அப்படிங்கிறதையும் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துடலாம். வாங்க பாருங்கள், 10 40 50 50 90 140 140 160 300 300 250 550 வருங்க. அப்போ 550 அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அடுத்த 5 நாட்களுக்குமே நமக்கு 550 ரூபா தொகை தான் வரும். அடுத்த 5 நாட்களுமே பாருங்கள் 550 ரூபா தான் தொகை வரும். அதுக்கு அடுத்த 5 நாட்களுமே 550 ரூபா வரும். அதுக்கு அடுத்து 550 ரூபா தானே. அப்புறம் அடுத்து 4 நாட்கள் தான் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 10 10 கூட்டல் 40 50 50 90 140 140 120 300ங்க. இதோட டோட்டல் பார்க்கலாங்க. பாருங்கள், 3050. பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.